கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். எனக்கு பின்னாக இருக்கிற இந்த சிறிய கிணறை பார்க்கும் பொழுது எனக்கு யோவான் 4ஆம் அதிகாரம் ஞாபகம் வருகிறது. ஆண்டவர் இயேசு இதை போல ஒரு பகலின் மத்தியான வேளையிலே சமாரியா நாட்டு வழியாய் கடந்து செல்கிறார். அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த ஒரு பெண்ணை சந்திப்பதற்காகவே ஆண்டவர் அந்த மத்தியான வேளையில் சமாரியாவிற்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்ற ஆண்டவர் சமாரிய பெண்ணை சந்தித்து அவளோடு பேசின ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரத்தை படைத்தவர், வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன், முழு உலகத்தையும் படைத்த சிருஷ்டிகர், அவர் சமாரிய பெண்ணிடத்தில் வந்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஏன் அவருக்கு தண்ணீர் இல்லையா? சொன்னால் தேவதூதர்கள் தண்ணீர் கொண்டு வந்திருப்பார்கள். சொன்னால் சீடர்கள் கூட தண்ணீர் கொண்டு வந்திருப்பார்கள். ஏனெனில் சீடர்கள் அப்பத்தை வாங்கும்படி ஊருக்குள் கடந்து சென்றார்கள். ஆண்டவர் இயேசு இவளிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட விரும்பினார். நித்திய ஜீவனை அவளுக்கு கொடுக்க விரும்பினார். அவளுக்குள் என்றென்றைக்கும் ஊறுகிற ஊற்றாகிய அந்த நித்திய ஜீவனை எப்படியாவது அவளுக்கு தந்துவிட வேண்டும் என்று ஒரு உரையாடலை துவங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட என்றோ ஒரு நாள் இயேசு உங்களை தொட்டார். உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை குறித்து அவருக்கும் ஒரு பெரிய சித்தம் இருக்கிறது. உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய். என்னுடைய 18வது வயதிலே இயேசு என்னை தொட்டார். என் வாழ்க்கையை தொட்ட நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு என்னை நடத்த ஆரம்பித்தார். எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்தார். அவர் மேல் வாஞ்சை கொள்ள வைத்தார். தாகமாய் அவரிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள வைத்தார். இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி ஒரு ஊழியத்தையும் செய்யும்படி கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப மகளே, உன்னிடத்தில் வந்து நின்று தாகத்துக்கு தா என்று கேட்கிற ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னிடத்தில் வரவில்லை. மாறாக நீ அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். டு யூ ஹாவ் இட்டர்னல் லைஃப்? உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? எத்தனையோ காரியங்களுக்காக இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறாய். படிப்பிற்காய் ஜெபிக்கிறாய், உன் வேலைக்காய் ஜெபிக்கிறாய், சுகத்திற்காய் ஜெபிக்கிறாய், நிம்மதிக்காய் ஜெபிக்கிறாய். எல்லாம் நல்லது. ஆனால் have you ever prayed for eternal life? இன்னைக்கு ஆண்டவர் உன் அருகில் வந்து நின்று, என் மகனே, என் மகளே, உனக்கு நான் நித்திய ஜீவனை தர விரும்புகிறேன். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே என் தாகம் என்று சொல்லுகிறார். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதோடு கூட உன் மூலமாய் அநேக நித்திய ஜீவனை பெற வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசுவின் தாகம். இன்றைக்கு தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இயேசுவுக்கு உன் இருதயத்தை கொடு. அவர் தாகம் தீர்க்கப்படும். உன்னை கொண்டு அநேகரை ஆண்டவர் சந்திக்க திட்டம் வைத்திருப்பதினால் அவருடைய நோக்கமும் உன் வாழ்வில் நிறைவேறும். அதுவே ஆண்டவர் இயேசுவின் தாகம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் நீர் அனுப்பி தந்த அந்த இயேசுவாகிய பரிசுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய ஜீவன் வர வேண்டும் என்பதே இரட்சகர் இயேசுவின் தாகமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாலிபனும் வாலிப மகளும் இயேசுவின் தாகத்தை தீர்க்கும்படி தங்கள் இருதயத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. இவர்களை கொண்டு அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் தாகத்தை தீர்க்கிற மக்களாய், அநேகரை இயேசுவண்டை நடத்துகிற மக்களாய் உங்க பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசுவின் தாகம். நீங்கள் அநேகரை இயேசுவண்டை நடத்த வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய தாகம். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் இயேசுவின் தாகத்தை தீர்க்க இன்றைக்கு தீர்மானியுங்கள். இருதயத்தை கொடுங்கள். அநேகரை இயேசுவண்டை நடத்துங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.